மற்றொரு அண்மை செய்தி, நடிகர் சித்திக் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதற்கான ஆதாரம் இருப்பதாக நடிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து நடிகை ரேவதி சம்பத் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது மலையாள திரையுலகில் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விவகாரம். அது குறித்த செய்திகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய சித்திக்கிற்கு தண்டனை பெற்றுத்தர முயல்வேன் அப்படின்னு ரேவதி சம்பத் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்தான புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. என்ன நடக்கிறது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. தற்போது மலையாள திரையுலகில் தொடர்ந்து இதுவரையிலும் பல புகார்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றின் மீது சரியான நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக மலையாள திரையுலகில் இருக்கக்கூடிய பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பின் மூலமாக தொடர்ந்து பல பாலியல் புகார்கள் முன்வைக்கப்பட்டன. இதன் காரணமாக கேரள அரசு அமைத்த நீதிபதி ஹேமா தலைமையில் அமைத்த கமிட்டியானது அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. அந்த அறிக்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்துதான் தற்போது பல நடிகைகளும் வெளியில் வந்து புகார் அளிக்க தொடங்கி இருக்கிறனர். அதன் காரணமாக தற்போது நடிகை ரேவதி சம்பத் அளித்த புகாரின் மூலம் இயக்குனர் சித்திக் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புகார் வெளிவந்த சில மணி நேரங்களிலேயே இயக்குனர் சித்திக் தன்னுடைய அரசு சார்ந்த பதவிகளை உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு இதனை சட்ட ரீதியாக நான் சந்திப்பேன் என்றும் கூறியிருந்தார். அதே சமயம் பிரபல இயக்குனர் என்பதன் காரணமாக அவர் மீது ரேவதி சம்பத் புகார் அளிக்கிறார். அவர் ஒரு மீடியா வெளிச்சத்திற்காக இது போலெல்லாம் செய்கிறார் என்று அவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இதன் காரணமாகத்தான் தற்போது ரேவதி சம்பத் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி இயக்குனர் சித்திக் தன்னிடம் அத்துமீறியதற்கான அனைத்து ஆதாரங்களும் தன்னிடம் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அவர் கூறியுள்ள தகவலின்படி நாம் பார்த்தோம் என்றால் இயக்குனர் சித்திக் ஆரம்ப கட்ட காலத்தில் ரேவதி சம்பத்தை பேஸ்புக் மெசஞ்சர் மூலமாக அவரை தொடர்பு கொண்டதாகவும் அவரிடம் தொடர்பு கொண்டு படத்தில் நடிக்க வாய்ப்பு இது போல வழங்கப்பட இருக்கின்றது, அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா என்று பலவிதமான உரையாடல்களை நிகழ்த்தி இருக்கின்றார். அதன் பிறகு அவரை நேரில் சந்தித்து கதை கேட்பது, இது படம் குறித்து பேசுவது என்று தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தின் போதுதான் அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். இதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் தன்னிடம் இருப்பதாகவும் இப்போது அளித்திருக்கக்கூடிய இந்த புகார் முன்னிட்டு இதனை வைத்து வழக்கு தொடர்ந்து தனக்கான நீதியை பெற முயல்வேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தற்போது கேரள அரசை பொறுத்த வரையிலும் இந்த வழக்கை சரியான முறையில் நடத்துவதற்காக தற்போது தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்படை அமைத்து அந்த தனிப்படையிலும் இது போல நடிகைகள் கூறக்கூடிய இந்த புகார்கள் எந்த புகாராக இருந்தாலும் சரி அவற்றை பதிவு செய்து அவற்றை சரியான வழியில் விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அதன்படிதான் தற்போது ரேவதி சம்பத் இயக்குனர் சித்திக் மீதான தனது புகார்களுக்கு அனைத்து ஆதாரங்களும் தன்னிடம் இருக்கின்றது என்றும் பேஸ்புக் மெசஞ்சர் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தன்னிடம் பேசிய விஷயங்களை ஆதாரப்பூர்வமாகவும் அனைத்து உரையாடல்களும் வைத்திருப்பதாகவும் இதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அவருக்கு தனக்கு நீதி பெற்றுக்கொள்வேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.